ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை இன்னும் அறுக்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ நம்ம கார்த்தி சவால் விட்டுருக்காங்க ஆனந்த் கிட்ட. ஸோ ஒரு வழியாக கார்த்தி கண்டிப்பாக இந்த சவாலில் ஜெயிச்சு முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, நம்ம கார்த்திக் ஜெயிச்சதும் தீபா இங்கால அபிராமி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நாம எப்படியாச்சும் இவனு வேலைக்கு போக விடாமல் இவ்வளோ திட்டங்கள் போட்டோம், கடைசியில் எல்லாமே சொதப்பிடிச்சு முழு சொத்தையும் இந்த கார்த்திக்கே ஆட்டையை போட போறானுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரியா எல்லாரும் பயந்து போய் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திக்கோட உண்மையான அம்மா சரஸ்வதி தான் காமிக்கிறாங்க. சரஸ்வதிக்கு உடம்பு சரியில்லை போல. ஸோ தன்னோட உயிர் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி நம்ம கார்த்திக்கை பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம அபிராமி கேட் அடியிலேயே நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, அதே வழியால் நம்ம ரியா வராங்க. பார்த்தா நம்ம சரஸ்வதி இருக்காங்க. இதை ரியா கவனிச்சிட்றாங்க. இது இந்த பொம்பளை ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஆனந்த் ரியா என்ன ஆச்சு, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது, நீ எங்கே பிளாங்கு பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்டதும், ஆனந்த் நான் காலையிலேருந்து பார்க்குறேன், அந்த அம்மா ரொம்ப நேரமாக கேட் முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க ஆனந்த், அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாங்கன்னா, நீரா வெளியில் வராங்க. யாருமா நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டதும், இல்லை எனக்கு கார்த்திக் தம்பியே தெரியும், அதான் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆனந்த்க்கு சந்தேகமாகவே இருக்குது. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இல்லை பரவாயில்லப்பா, இங்கே பாருங்கள், உங்களோட முழிச்சுவை பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இப்போ உள்ளே வர போகிறீங்களா இல்லை இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த இடத்துக்கு தீபா வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே தீபா யோசிக்கிறாங்க. ஒரு வாட்டி கார்த்திக் பர்த்டே அன்னைக்கு வந்தப்போ மோதி இருப்பாங்க. அம்மா நீங்களா, ஏமா இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி சரஸ்வதியை உள்ளே அழைச்சிட்டு வராங்க தீபா. இதை பார்த்து நம்ம அருணாச்சல பேரடிச்சில் நின்றுட்டுருக்காங்க. உடனே அபிராமி தீபா யாருமா இவங்க அப்படின்னு கேட்டதும், ஐயோ தீபா இப்படி பண்ணிட்டாலே இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு அருணாச்சல பயப்படுறாங்க. இல்லைம்மா, இந்த அம்மா ரொம்ப நேரமாக கேட் அடியிலே நின்றுட்டு இருந்தாங்க, அன்னைக்கு கார்த்திக் சார் பர்த்டே அன்னைக்கு கூட இந்த அம்மா வந்தாங்கம்மா, அதான் இப்போ ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க, மழை வர மாதிரி இருக்கு, அதான் உள்ள அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு தீபா சொன்னதும் உடனே சரஸ்வதி கார்த்திக்கை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் அபிராமி, ஆமா நீங்க யாருமா, உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்டதும் உடனே திருத்தணும் முடிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்போ நீ எதுக்கு இங்க வந்த, இங்க முதல்ல கிளம்பு அப்படின்னு அருணாச்சல உளறிடுறாங்க. நீங்க சொல்றீங்க, அப்போ முன்னாடி உங்களுக்கு இவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்டது. சேச்சே இவ யாருன்னே தெரியாது அபிராமி, அன்னைக்கு பர்த்டே வீட்டுக்கு நம்ம கார்த்திக் பர்த்டே அன்னைக்கு வந்தா, நான் எவ்வளவு சொன்னேன் பைத்தியம் போல அப்படின்னு சொன்னதும் நம்ம சரஸ்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயா ஐயா இப்படிலாம் சொல்றீங்க, நான் இந்த பைத்தியமா அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு சரசு, இப்ப நீ போக போறியா இல்லையாங்கிற மாதிரி கேட்டதும் உடனே அபிராமி வீட்டுல இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது சரசா, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டதும் அருணாச்சலத்தால என்ன பண்றேன்னே தெரியல, அந்த இடத்துல உளறிட்டே இருக்காங்க. உடனே நம்ம சரஸ்வதி, இங்க பாருங்கம்மா, நான் ஒரு கஷ்டத்துல இருந்தப்போ ஐயா தான் எனக்கு பணம் கொடுத்து உதவுனாங்க, இப்போ சின்ன கஷ்டம் வந்துருச்சுமா, அதான் ஐயாவை பார்த்து உதவி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், மற்றபடி ஐயாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னதும், ஓஹோ அப்படியா, இங்க பாருங்க இந்த அம்மாவை பார்த்தாலும் பாவமா இருக்கு, இந்த அம்மாவுக்கு யாருமே இல்லையா, பேசாம இந்த அம்மா நம்ம வீட்டிலேயே வேலைக்கு சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டது. சரிமா தீபா, இது ஓ வீடுமா, இனி நீ என்ன முடிவெடுத்தாலும் சரியாத்தான் இருக்கும், சரி அவங்க இங்கேயே வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னதும், எதுக்குமா தீபா சிரமம், நம்ம வேணும்னா காசு கொடுத்து அனுப்பினா, இல்லை மாமா இப்போ மீனாட்சி அக்கா வேற வீட்டில் இல்லை, எனக்கும் உதவியா இருந்த மாதிரி போயிடும், அதே மாதிரி ஐஸ்வர்யானி கர்ப்பமா இருக்காங்க, ஸோ அவங்களே கவனிச்சுக்க ஆள் வேணும்ல அப்படின்னு சொன்னது. சரிமா தீபா, நீ சொல்லதான் சரி, இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, சரிங்க நீங்க இங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் சரஸ்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாகும் வரைக்கும் என் புள்ள கார்த்திக் முகத்தையே பார்த்துட்டு செத்துடலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் தன்னோட திருடுத்தனம் பிடிபட்டுறோன்னு பயப்படுவாங்க. இப்படிதான் வரக்கூடிய கடித்தளத்தை கொண்டு போக வாய்ப்பு.